The price of a computer game was reduced by 20% during a special promotion. The price was further reduced by an additional 30% to clear the stock. The reduced price of a computer game was rupees 1120. Find the original price. Will the final price be the same if the price reduced by 30% first and followed by 20%? ஒரு கம்ப்யூட்டர் கேமுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 20% அண்ட் 30%, இப்படி 2 டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி 2 or more டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்ஸை என்ன சொல்லலாம்னா சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ். சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் டிஸ்கவுண்ட் சீரீஸ்ன்னு சொல்லலாம். 2 or more discounts are allowed one after ஸோ இது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு 2 or more டிஸ்கவுண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்ஸை சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் டிஸ்கவுண்ட் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி கொடுத்துருக்கும்போது நம்ம செல்லிங் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானா SP = 1 - D1/100 1 - D2/100 of MP. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம செல்லிங் ப்ரைஸ் என்ன, அதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கொஷனில் நமக்கு டிஸ்கவுண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் 1 = டிஸ்கவுண்ட் 1% என்னென்னா 20%. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 2 = 30%. இது கொஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு the reduced price of a computer game was rupees 1120. டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் போக ரெடியூஸ் பண்ணி அந்த ரெடியூஸ் ப்ரைஸ் என்னென்னா அந்த கேமோட ப்ரைஸ் என்னென்னா 1120. ஸோ இதுதான் ஃபைனல் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் = rupees 1120. இதுதான் அந்த கேமோட ஃபைனல் ப்ரைஸ் after the discount. ஓகே, நெக்ஸ்ட் கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஒரிஜினல் ப்ரைஸ். அந்த கம்ப்யூட்டர் கேமோட ஒரிஜினலாக என்ன ப்ரைஸ் அங்கே நம்ம ஷாப்லலாம் போனால் கடையில் ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதோட மார்க்கெட் ப்ரைஸ் MP = என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகே, நம்மக்கிட்ட செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் 1 டிஸ்கவுண்ட் 2% இருக்குது. ஸோ MP என்னன்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணிடலாமா? ஸோ SP = ஃபார்முலா எழுதிக்கலாம் 1 - D1/100 into 1 - D2/100 of MP. ஸோ SP நமக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க 1120 = 1 - D1% 20/100 into 1 - D2 30/100 into ஆஃப் பதில் மல்டிப்ளிகேஷன் சைன் MP தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். 1120 = ஸோ இது ஃப்ராக்ஷனில் இருக்கா, இங்கே டினாமினேட்டரில் இதை சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இங்கேயும் டினாமினேட்டரில் 100 இருந்தால் தான் இந்த டேர்மை சப்ட்ராக்ட் பண்ண முடியும்.
ஸோ 1 இருக்கிறதா மீனிங். இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா இங்கேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எகெயின் இந்த டேர்மையும் எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எல்சிஎம் வந்து 100. இது ரெண்டு டேர்முக்குமே. ஸோ காமனாக 100, நியூமரேட்டர் 100 minus 20. 100 into 100 minus 30 into MP. 1120 equal to 100 minus 20, 80 by 100 into 70 by 100 into MP. ஸோ இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடலாம். 0 நியூமரேட்டரில் 8 7. இது வந்து மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளையில் தான் இருக்குது. ப்ராக்கெட்ஸ்னால் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா அர்த்தம். 8 into 7 56 divided by 100. 1120 equal to numerator 8 into 7. 8 7s are 56 divided by 10 10s are 100 into MP. ஸோ நம்ம MP தான் கால்குலேட் பண்ணோம். எம்பியை மட்டும் ரைட் சைடு வச்சுட்டு இந்த டேர்மை அப்படியே லெஃப்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணால் டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆயிரும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆயிரும். அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். 1120 இன்ட்டு இந்த டேர்மை ரெசிப்ரோக்கலாக எழுதணும். 100 டிவைடட் பை 56 ஈக்குவல் டு MP. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 8 2s are 16, 5 2s are 10, 50, 1 2s are 2, 4 2s are 8, 2 2s are 4, 5 2s are 10, 7 2s are 14, 5 2s are 10, 6 2s are 12, so again further 7 table cancel பண்ணிடலாம். 1 7s are 7, 8 7s are 56, 80. so numeratorல 80 into 25 equal to MP. ஸோ கொஷினில் ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு 22,000 rupeesன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, will the final price be the same if the price reduced by 30% first and followed by 20%? இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 20% ஃபஸ்ட் கொடுத்து செகண்ட் டிஸ்கவுண்ட் 30% கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது அதை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஃபைனல் ப்ரைஸ், அதாவது இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து சேமாக தான் இருக்குமான்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஃபைனலாக ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆர்டரை ரிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் 1% ஈக்குவல் டு first 30%, then discount 2% equal to 20%. நம்ம என்ன பண்ணுறோன்னா reductions-ஐ reverse பண்ணுறோம். the reductions are reversed. reverse பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ப்ரைஸ், அதாவது ஃபைனல் ப்ரைஸ்னால் லாஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து சேமாக தான் இருக்குமா அப்படின்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. இந்த ஃபைனல் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து சேமாக இதே ருபீஸ் தான் இருக்குமான்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பி ஈக்குவல் டு என்னென்னு எகெயின் கால்குலேட் பண்ணிடலாம், டிஸ்கவுண்ட் ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணி. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியுமா, எஸ்பி ஈக்குவல் டு 1 minus D1 by 100 into 1 minus D2 by 100 of MP. If 1 minus discount 1 இப்போ 30 divided by 100 into D2 20 by 100
ஆஃப் இன்ட்டு சிம்பிள் எம்பி என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் ₹2000. டிஸ்கவுண்ட் ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். இப்போ எகெயின் எல்சிஎம் எடுத்துடலாமா? எல்சிஎம் 100 ஓகே, denominator 100 minus 30 70 100 minus 20 80 into 2000. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, இங்கே 100 ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நியூமரேட்டரில் 56 into 20. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் ₹1120. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணாலும் நம்ம ஃபைனல் ப்ரைஸ் சேமாக தான் இருக்குது. ஸோ எழுதிடலாமா? தேர்ஃபோர் நம்ம ஃபைனல் ப்ரைஸ் வந்து the final price remains the same if the reductions are applied in reverse order. நம்ம டிஸ்கவுண்ட்ஸை ரிவர்ஸ் ஆர்டரில் அப்ளை பண்ணாலும் ஃபைனல் ப்ரைஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின் இது ஆன்சர். நீங்கள் நினைக்கலாம் கொஷினில் 2 டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை ஆட் பண்ணி நம்ம 20 + 30 50% போடலான்னு நினைக்கலாம். பட் அப்படி போடக்கூடாது. நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து ஒரிஜினல் ப்ரைஸுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொடுக்குற டிஸ்கவுண்ட் வந்து அது ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து இருக்காது, ஆல்ரெடி ரெடியூஸ் பண்ண ப்ரைஸுக்கு இந்த டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடணும். ஓகே, இதுதான் ஆன்சர்.